பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியனின் அன்பு வணக்கம். பக்தி ஒளி மெய்யன்பர்களே, இப்போ நீண்ட காலமா நிறைய பேர்த்துக்கு வீடு வாசல் அமையாம இருக்கும். வீடு அமையாத மக்கள் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வாடகை வீட்லயே இருந்தாலும் அந்த வீட்லையும் தொடர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். அங்கே பல்வேறு பிணக்குகள் வந்துடும். அடிக்கடி வீடு மாத்துற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். இந்த வீடு சம்பந்தமான பிரச்சனை அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். வீடு கட்டியவர்களுக்கு இந்த லோன் பிரச்சனை போட்டு பிரச்சனை பண்ணும். இந்த வீடுங்கிறது சில பேர்த்துக்கு ஒரு பெரிய வீடு கட்ட முடியாத கனவாகவும் இருக்கும். வீடு கட்டினவங்களுக்கு லோன் பிரச்சனை அது வீடு கட்டி முடிச்சிருவாங்க, லோன் கட்ட முடியாது. சில பேர்த்துக்கு பார்த்தா வீடே கட்ட முடியாது, சில பேர்த்துக்கு இடமே வாங்க முடியாது. இது ஒரு கனவாவே போயிட்டு இருக்கும், பிரச்சனையாகவும் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி இந்த வீட்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு, அந்த மாதிரி வீடு வாசல் அமையாதவங்க, இந்த வீடு பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கிறவங்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு விஷயம்தான், அது 12 ராசிக்காரர்களுக்குமே சொல்றேன். அந்த வீட்டு பிரச்சனை தீர்றதுக்கு ஒரே வழி, ஒரே இடம் இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது நீங்க முக்கியமான அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா வீட்டு பிரச்சனை பூராமே தீர்ந்துடும். அந்த வீடு அமையாதது, சொத்து அமையாதது, சுகம் அமையாததெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், குடியிருக்க வீடு மனை அதே மாதிரி அமைஞ்சு வீடு கடன்ல மூழ்க போகுது, அந்த காசை கட்ட முடியல, அந்த வீடு நம்மளை விட்டு போக போகுதுங்கிறவங்களும் இதுல சேர்ந்துக்கலாம். மொத்தத்துல வீட்டு பிரச்சனை அது. குடியிருக்கும் வீடு பிரச்சனைக்கு உள்ளவர்கள், குடியிருக்கும் வீடு அமையாதவர்கள், இவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போனா காரியம் சித்தியாகிவிடும். அந்த அற்புதமான ஸ்தலம் என்ன தெரியுமா? அது என்ன கிழமையில போகும் தெரியுமா? காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீடு கடகம். அப்ப 4ஆம் வீட்டுடைய கடகத்துடைய தன்மை என்னன்னா, திங்கட்கிழமை பௌர்ணமி வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த 12 ராசிக்காரர்களும் பௌர்ணமி வரக்கூடிய திங்கட்கிழமை என்று திருப்பதிக்கு செல்ல வேண்டும். திருப்பதியில் இருக்கக்கூடிய, அது பௌர்ணமி வரக்கூடிய திங்கட்கிழமை மாலை நேரத்துல அலமேலு மங்கைக்கு குங்குமார்ச்சனை பண்ணணும். பௌர்ணமி உதயமாகும் பொழுது பண்ணணும். இந்த பிரச்சனைக்கு அடுத்த பௌர்ணமிக்குள்ளே முற்றுப்புள்ளி. எப்படி? அடுத்த பௌர்ணமிக்குள்ளே முற்றுப்புள்ளி. ஆனா அது வரைக்கும் நீங்க பொறுமையா தான் இருக்கும். எப்ப திங்கட்கிழமை பௌர்ணமி ஒன்னா வருதோ அன்றைக்கு மாலை, நான் மலை ஏற சொல்ல, அலமேலுமங்காபுரம் போனாலே போதும். அலமேலுமங்காபுரத்துல மாலை நேரத்துல 6 மணிக்கெல்லாம் பௌர்ணமி உதயமாயிரும். அந்த 6 மணிக்கு மேல அந்த குங்கும அர்ச்சனையை மனமுருகி வேண்டிக்கணும். இங்க போற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அலமேலுமங்காபுரம் போறது பெரிய விஷயம் இல்லை, அலமேலுமங்கையை தரிசனம் பண்ணுவது பெரிய விஷயம் இல்லை. அலமேலுமங்கைக்கு குங்கும அர்ச்சனை மட்டும் இல்லை, என்ன வேணாலும் அர்ச்சனை பண்ணுங்க, ஆனா குங்கும அர்ச்சனை ரொம்ப முக்கியம். இந்த குங்கும அர்ச்சனை அவ்வளவு பணம் கட்டி நீங்க செஞ்சாலும், இங்க இருந்து கிளம்புறீங்க இல்லையா, கிளம்புறதுல இருந்து திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் அலமேலுமங்கையின் மீது ஞாபகத்தோடவே இருக்கணும். தேவையில்லாத பேச்சை தவிர்க்கணும், பயபக்தியா இருக்கணும். சும்மா கதை அடிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டுலாம் போனீங்கன்னா வேஸ்ட், ஒண்ணுமே நடக்காது. அந்த ஒரு நாள் அம்பாளுக்காக 2 நாள் ஆகும். எப்படியும் இன்றைக்கு கிளம்புனீங்கன்னா போய் நைட்டு சேர்ந்து பூஜை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வர 2ஆவது நாள் தான் வருவீங்க. இந்த 2 தினங்களும் அம்பாள் மீது மட்டுமே ஞாபகம் வைக்கணும். தேவையில்லாத போன் அட்டன் பண்ணக்கூடாது. தேவையான அளவுக்கு பேசிட்டு விட்டுட்டு அந்த அம்பாள் மீதே ஞாபகம் இருக்கணும். அலமேலுமங்கை ஞாபகமாகவே இருக்கணும். நான் சொல்லக்கூடிய திதி நேரங்களில் போகணும். பௌர்ணமி திதி அன்று, திங்கட்கிழமை அன்று மாலை போகணும். போய் பாருங்க, 30 நாள் அந்த உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நண்பர்களே. அது பெண்களுக்கும் சொல்றேன், ஆண்களுக்கும் சொல்றேன். அதாவது 12 ராசிக்காரர்களும் இதை செவ்வனே செய்து வாழ்க்கையில செழிப்பாகுங்கள். அற்புதம், ஆனந்தம்.